ஆண்டாளும் அமுதத்தமிழும். ஒரு நாளும் இந்த கரும்பை எந்த பக்கம் கடித்து சாப்பிட்டாலும் இனிப்புன்ற கதையில் வாசுரம் என்ன விளக்கங்கள் எவ்வளோ சொன்னாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் 30 நாள் தான் சொல்ல முடியும். நமக்கு டைம் இதுதான். இன்னைக்கு உந்து மதகளிற்ற பகவத் ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூகத்தில் புரட்சி செய்த, ஆண்டாளுக்கு அண்ணனாக தமையனாக இருந்து திருப்பாவை ஜீயர்னு சொல்றவருடைய அவர் உகந்து ஏற்று அவர் கழித்த ஒரு அற்புதமான பாசுரம் உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபன் மருமகளை நப்பின்னா எழுந்திராய். அந்த நப்பின்னையை எழுப்புறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான அந்த ஓடாத தோல். பகைவர்கள் எது வந்தாலும் நல்லதோ கெட்டதோ எப்பொழுதும் உங்களோடு இருந்து போர் புரிகிற அந்த அந்த படை பலம் அது எல்லாத்தையும் சொல்கிறார். ஒரு 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 பாசுரத்தில் எல்லா கேரக்டரையும் கொண்டு வரார். உந்து மத கலெக்டரின் ஓடாத தோல்வழி. அப்புறம் நந்தகோபாலன் மருமகளை அந்த நப்பின்னைக்கு சொல்கிற ராமன் சீதையோட 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய நாடு என் தேசம் இல்லை, தசரத சக்கரவர்த்தியின் தேசத்தை பார்த்தாயா அப்படிங்கிற. சீதை ஜனகனுடைய பொண்ணுன்னு சொல்லலை, தசரத சக்கரவர்த்தி மருமகள் அப்படின்னு தான் சொல்கிறார். பிறந்த இடம் ஒரு பெரிய பேர். அந்த தாய்க்கும் மகளுக்கும் இருக்கிற அன்பை பிரிக்க முடியாது. ஆனால் புகுந்த இடமும் அந்த இடத்தினுடைய சிறப்பையும் சொல்வது காலங்காலமாக அது ஒரு தமிழர் மரபு. அது ஒரு காலங்காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயங்கள். அதையெல்லாம் இங்கே அந்த மருமகளை நப்பினாய் கொண்டு வரா. பரமபதத்தில் லக்ஷ்மிக்கும் வராக அவதாரத்தில் பூமி பிராட்டிக்கும் கிருஷ்ணாவதாரத்தில் நப்பின்னைக்கும் ஒரு ஏற்றம்னு பூர்வாச்சாரியர்கள் சொல்கிறாங்க. இந்த நப்பின்னை அப்படிங்கிற அந்த பெண்ணை பற்றி கொஞ்சம் நினைக்கணும். நப்பின்னை யாருன்னு நிறைய பேர் கேட்பார்கள். நப்பின்னைன்னு ஒரு பேரை நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையேம்பார்கள். சில சமயத்தில் சில பேர் ராதை தான் நப்பின்னை என்று தென்னகத்தில் அழைக்கப்பட்டாள்பார்கள். அந்த மாதிரி தெரியல. ராதைங்கிற ஒரு கேரக்டர் நம்ம கொஞ்சம் அகடமிக்காக பார்த்தோம்னு சொன்னால் பாகவதத்தில் கூட கிடையாது. பிரேம பக்தி அதிகமாக வந்தபோது அந்த பக்தியினுடைய ஒரு வடிவமாக பர்சானிஃபிகேஷன் ஆஃப் தட் பிரேம பக்தி ராதை அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாச்சு. ஆனால் நப்பின்னை அப்படி இல்லை. ஆயர்பாடியில் கண்ணனுடைய தர்மபத்தினி நப்பின்னை. அவள்தான் பட்ட மகிஷி. அவள் யாருன்னு கேட்டால் நீலாதேவியினுடைய அம்சம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 நாச்சிமார்கள் பெருமாளுக்கு பரமபதத்தில். அந்த நீலாதேவியினுடைய அம்சம் நப்பின்னை. இங்கே யார் அப்படின்னா ஆயர்பாடியில் யசோதையினுடைய சகோதரர் மகள். அந்த சகோதரருக்கு ஒரு மகன் ஒரு மகள். அந்த மகன் யாருன்னா எப்போதும் கண்ணனுடைய தோழனாக இருக்கக்கூடியவன். கண்ணனுடைய தோளை பற்றி கொண்டு திரியக்கூடிய சிறுவர்கள் அவன் ஒருத்தன். அவன் கூடவே கண்ணனும் திரிவான். இந்த நப்பின்னையோடைய அப்பா கிட்ட ஒரு 7 எருது இருந்தது. அவர் என்ன ஒரு கன்யாசுல்கம் போட்டிருந்தார்னா ஒரு கண்டிஷன். கன்யாசுல்கம்ங்கிறது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு கண்டிஷன். எப்படி சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அந்த சிவதனுசை நாணேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இருந்ததோ அந்த மாதிரி. இந்த 7 எருதை யார் அடக்குகிறார்களோ அவர்கள்தான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள முடியும். அதனால சின்ன வயசுலேருந்தே கண்ணன் பார்த்துட்டே இருந்தானாம். இந்த 7 எருதை எப்படி அடக்கிறதுன்னு போய் அந்த 7 எருதை அடக்குவதற்கு திட்டம் போட்டு அடக்கினவன். நப்பின்னையை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த 7 எருதுகளை 7 எருது அடர்த்தான் அப்படின்னு அடிக்கடி ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய அந்த பெண் தான் நப்பின்னை. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். அவளுடைய நறுமணம், அவள் கூந்தல்ல இருக்கக்கூடிய நறுமணம். சரி, அதுக்கப்புறம் என்னன்னா பொழுது விடிஞ்சாச்சு. இப்போ அவளுக்கும் சொல்லுகிறார்கள் பொழுது விடிஞ்சாச்சு. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். கோழினா பெண் பால் பறவை, எல்லாத்துக்கும் கோழின்னு தான் பேரு. பலவிதமான பறவைகள் எல்லாம் சத்தம் போட தொடங்கி விட்டன. உன் வீட்டில் இருக்கிற மாதவி பந்தல், மல்லிகை பந்தல். மாதவிங்கிறது மல்லிகையிலேயே ஒரு வெரைட்டி. இந்த மல்லிகை பந்தல் மேலே பறவையெல்லாம் சத்தம் போடுறது உனக்கு கேட்கலையா? நாங்கள் வந்துட்டோமேமா, கண்ணனை எழுப்பி அனுப்பு அப்படி சொல்லிட்டு பந்தார் விரலி அப்படின்னார்கள். திருப்பாவை ஜீயரான எம்பெருமானார்னு சொன்னீர்களே, அவர் அப்படியே மயங்கி விழுந்தது இந்த பந்தார் விரலியில தான். திருப்பாவை ஜீயர்னு பேர் அவருக்கு. அவர் பிக்ஷாவந்தனத்துக்கு போனால் கூட திருப்பாவையை அனுசந்தானம் செய்து கொண்டே போவார். அப்படி போகும்போது அங்கே பெரிய நம்பி வீட்டு வாசலுக்கு போனார்.
அத்துழாய், பெரிய நம்பியின் மகள் அத்துழாய் அப்படி கதவை திறந்தா. அவ கையில அந்த காலத்து பெண்கள் பந்து வைத்து கொண்டு, பூப்பந்து வைத்து கொண்டு தான் விளையாடுவார்கள். இது கையில மென்மையா இருக்கும், அதே சமயத்துல அந்த மூமெண்ட் இப்ப சொல்றமா இல்லையா, அந்த ஃபாஸ்டா மூவ் பண்றது, பிசியோதெரப்பி மாதிரி அதை வைத்துக்கொண்டு தட்டி தட்டி விளையாடுவார்கள். அவ கையில பந்தோட வந்து கதவை திறந்தா. அவ கையில பந்து இருக்கிறதையும் அவ கதவை திறந்ததையும் பார்த்தார். அவருக்கு அத்துழாயின்னு கண்ணுக்கு தெரியல. ஆமா, அவருக்கு என்ன தோணித்துன்னா, சாக்ஷாத் நப்பின்னை வந்து கதவை திறக்கிறான்னு, அப்படியே நப்பின்னையை பார்ப்பது கண்ணனுடைய வீடுன்னு சொல்லி மயங்கி கீழே விழுந்துட்டார். அத்துழாய் பயந்து போனா. உள்ள ஓடி போய் அப்பா கிட்ட சொன்னா, ஜீயர் சுவாமி கீழே விழுந்துட்டாருன்னா. திருப்பாவை ஜீயர் வந்திருக்காரு, ஜீயர் சுவாமி கீழே விழுந்துட்டாருன்னு அவர் அசராம சொன்னாராம். அப்படி அத்துழாய தன்னுடைய மகளை பார்த்துட்டு, அவ கையில இருக்கிற வளையல், அவ கையில இருக்கிற பூப்பந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது உந்துமதகளிற்றன் அனுசந்தானமாயிருக்கும் அப்படின்னாராம். அந்த பாசுரம் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே வந்திருப்பார். உன்னை பார்த்தோன்னா அந்த கோலம். இந்த பந்தார் விரலிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். சித்தாந்தம் வேதாந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்றோமா இல்லையா, அதுல ரொம்ப அற்புதமான விஷயம். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சொல்லும்போது ஒரு வரி சொல்வர், ஒரு கையில் உடமையாய்த்து ஒரு கையில் உடையானாய்த்து. இப்போ பந்தார் விரலினா என்ன அர்த்தம்? ஏன் அவ கையில பந்தோட இருக்கா? இந்த பெண்கள் அதிகாலையில போய் பார்க்கும்போது ஜன்னல் வழியா எட்டி பார்த்தார்கள், அவ கையில பந்தோட தூங்குறா. ஒரு கையில அந்த பூப்பந்து இருக்கு, ஒரு கையில கண்ணன். அப்படி கண்ணனை பிடித்து கொண்டு அப்படியே தூங்கியிருக்கா. முந்தைய இரவு கண்ணனும் அவளும் பந்தாட்டம் ஆடி இருக்கிறார்கள். அந்த சமயத்துல கண்ணன் ஏதோ அழுகுனி ஆட்டம் ஆடிட்டான்னு வச்சுப்போம். கண்ணன் அப்படி பண்ணக்கூடியவன் தானே. இவ கையில பந்தை வச்சுன்னு விளையாடும் போது, நீ அழுகுனி ஆட்டம் ஆடுற அப்படின்னு இப்படி கையை பிடிச்சவளுக்கு தூக்கம் வந்துடுது. அப்படியே தூங்கிட்டா. இந்த கையில பந்து இருக்கு, இந்த கையில கண்ணன். இதுக்குத்தான் வியாக்கியானம் சொன்னார்கள், ஒரு கையில் உடமையாய்த்து ஒரு கையில் உடையானாய்த்து. இப்ப நாமெல்லாம் என்னன்னு கேட்டா, கடவுளுடைய உடைமைகள். கடவுளுக்கு தான் உடையான்னு பேரு. அது வைஷ்ணவ முறையா இருந்தாலும் சரி, சைவ முறையா இருந்தாலும் சரி, கல்வெட்டுகள்லாம் பார்த்தா கடவுளுக்கு என்ன பெயர் எழுதியிருப்பார்கள்னா உடையார். மகாதேவ உடையார், தஞ்சை பெரு உடையார். உடையார்னா என்ன அர்த்தம்? ஒன் ஹூ ஹேஸ், ஒன் ஹூ பொசஸஸ், அதுதான் உடையார். இதெல்லாம் உடைமை, இதெல்லாம் சொத்து. இந்த சொத்துக்கு அதிகாரி யாருன்னு கேட்டா கடவுள். நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ என்கிட்ட இந்த டேபிள் என்னோட சொத்து அப்படின்னா, இந்த டேபிளா தனியா டெசிஷன் எடுக்குமா? அதால எடுக்க முடியுமா? நான் இங்கேருந்து நகர்ந்து போகணும், நானே நடந்து போனேன் அப்படின்னு அந்த டேபிள் போகுமா? அதே மாதிரி தான் இந்த உடைமைகளுக்கு டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு சக்தி கிடையாது. எடுக்க முடியாதுங்கிறது மாத்திரமில்லை, எடுக்க சக்தி இருந்தால் தானே எடுக்கிறது. இதால முடியாது. நான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிப்பேன், முடியவே முடியாது. இன்னைக்கு இப்ப மழை வரணும் சொன்னா வந்துருமா? இல்ல மழை வந்த போது தெருவில் இறங்கி நின்று மழை இப்போது நிற்க வேண்டும், நிற்குமா? நான் இப்போ புறப்படுறேன், 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன்னு போன்ல சொல்றேன், 10 நிமிஷத்துல போக முடியல. ஏன் போக முடியல? 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான். தெருவில் இறங்கி போகும்போது டிராஃபிக் ஜாம், இல்லை டிராஃபிக் பிளாக், ஏதோ ஒரு பிரச்சனை. நான் நினைத்த மாதிரி சாதிக்க முடியாது. இதுக்கு தான் ஆங்கிலத்தில் வேற விதமா சொன்னார்கள், மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்னார்கள். உண்மையா பார்த்தா காட் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். காட் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். நம்ம ப்ரப்போஸ் பண்ணதா நாம நம்புறோம், அவ்வளவுதான். நமக்கு நாமே ஒரு ஏமாற்று. இப்போ இந்த உடைமை தாயாருங்கிறவ என்ன பண்றா தெரியுமா? இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். தாயாருங்கிறவ என்ன பண்றா? இந்த பக்கத்துல இந்த உடைமை இருக்கு, இந்த ஜீவன் இருக்கு, அந்த பக்கத்துல உடையான், இந்த ஜீவனுக்கு உடையானான பரமன். இந்த 2 பேரையும் அவ சேர்த்து வைக்கிறா as the mediator. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேரக்கூடியது, அதை சேர்த்து வைக்கிற வேலை தாயாரோட வேலை. இந்த பாசுரத்துல நான் பெரியாழ்வார் பாசுரத்தை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். டீட்டெயிலாக படிக்கும்போது கந்தம் கமழும் குழலின்ற வார்த்தையெல்லாம் போடுறாள் அப்படின்னா, அந்த ஆத்மா பேர் பெரியாழ்வார், அப்பா குரு. அவர் சொல்றாரு ஒரு பூச்சூட்டல்ல ஒரு பகுதியில், ஒரு திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தை கடந்தாய் மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வராய். அது என்ன மருவி மனம் கமிழ்கின்றனா, சகோதரி உங்களுக்கு தான் தெரியும், அது மற்ற பூவெல்லாம் வச்சா வாடிடும். ஆனால் மல்லிகை பூவை தலையில் வச்ச பிறகு அந்த பூ வாடி நம்ம அதை தூக்கி போட்டால் கூட வச்ச இடம் மணக்கும். திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தை கிடந்தாய் மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய்.
அவன் இந்த கந்தம் கமழும் குழலையெல்லாம் எங்க போடுறா? ஒரு தார் ரோடு போட்டால் தானே மேலே சிமெண்ட் ரோடு போட முடியும். அப்பா தார் ரோடு போட்டு வச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமா சொன்னீர்கள். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் பார்க்குற மாதிரி இந்த அமுதத்தை அள்ளி அள்ளி பருக முடியாது, துளி துளியாக பருகுகிறோம். இன்றைய துளியை அப்படியே தொடர்ந்து நாளைக்கு இன்னமும் இந்த துளியை அனுபவிக்கலாம்.